மேலான கண்ணியமானவர்களே, சங்கானவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குதே அற்பமானது, சொற்பமானது, முடிந்து போகக்கூடியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இர்தஹலத்தி துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு அப்னாஅல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் கதன் ஹிசாபுன் வலா அமலுன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், துன்யாவுடைய வாழ்க்கை நம்மை நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, ஆখিরাவுடைய வாழ்க்கை நம்மை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். சிலர் உலகத்துக்காக வேண்டி உலக சுவண்டிகளை அடையணும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அல்லாஹுக்காக, ஆখিরাத்துக்காக, சொர்க்கத்தை அடையணும் என்பதற்காக வேண்டி, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகூனு அப்னா அல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. துன்யாவுக்காக வேண்டி வாழ்ற கூட்டத்தில் நீங்க ஆகிராதீங்கோ, ஆখিরাத்துக்காக வேண்டி வாழ்ற கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்கோ. ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குதே அமல் செய்யக்கூடிய இடம், இங்க எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது. கதன் நாளை கியாமத்துடைய நாள், ஹிசாபுன் வலா அமலுன், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள். எந்த ஒரு அமல் செய்யவும் முடியாது, எந்த ஒரு அமல் செய்வதற்காக வேண்டி சந்தர்ப்பம் வழங்கப்படவும் மாட்டாது. மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை தாருல் அமால், அமல் செய்யக்கூடிய இடம், அமல் செய்யக்கூடிய வீடு. நாளை ஆখিরাத்துடைய வாழ்க்கை தாருல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம், கூலி கொடுக்கப்படக்கூடிய வீடு. அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் கூலி கொடுப்பதில்லை. உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கூலி கொடுக்கறதில்லை. உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்றானா, அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் வாழ்றானா, அல்லாஹ் அவனுக்கு ஆখিরাத்திலே வைத்திருக்கக்கூடிய நட்கூலிகளில் ஒரு சில விகிதங்களை அல்லாஹ் துன்யாலே கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலைமையில சாலிஹான அமால்கள் செய்வார்களோ அவர்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அதுக்கு மாற்றமான முறையில் யார் தனது வாழ்க்கையை பாவத்தில் அல்லாஹ்க்கு மாற்றமான முறையில் கழிப்பாங்களோ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு ஆখিরাவிலே அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளில் ஒரு சில விகிதங்களை அல்லாஹ் துன்யாலே கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. யார் எங்கட ஞாபகம் இல்லாம எங்களை புறக்கணிச்சு வாழ்வார்களோ فإن له معيشة ضنكا, நாங்க அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை மௌத்துக்கு முன்னாலே காட்டுவான். நல்லவனாக இருந்தால் சக்கராத்துடைய நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து வல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். நல்லவனாக இருந்தால் சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவாங்க, இறங்கி சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீங்கள் போகக்கூடிய இடத்தை நினச்சி பயப்படவும் வானம், வலா தஹ்ஸனு, குடும்பம் சொத்து செல்வம் எல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி கவலைப்படவும் வானம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், சொர்க்கத்தின் பக்கம் நன்மாராயம் சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றமான முறையில் வாழ்ந்தா, பாவத்திலே தனது வாழ்க்கையை கழிச்சா சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் அடிப்பாங்க. فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم. மலக்குமார்கள் முகங்களுக்கும் முதுகலுக்கும் அடிப்பாங்க. ஏன் அந்த அடியான் கத்துறாரு, ஏன் அந்த அடியான் தடமாறுறாரு என்பதாக சூழ உள்ளவர்கள் கேட்பாங்க. வகீல மன் ராக், ஓதி பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்பதாக கேட்பாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹா, யா அல்லாஹ் திருப்பி அனுப்பிறியா அல்லாஹ், நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வாரன் என்பதாக கெஞ்சுவான்.
மேலான கண்ணியமானவர்களே, அதே போல தான் நல்லவனாக இருந்தால் கபரில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளப்படும், கெட்டவனாக இருந்தால் கபரில் மோசமான முறையில் நடந்து கொள்ளப்படும். இதே அடிப்படையில் தான் கியாமத்துடைய நாளில் கெட்டவனாக இருந்தால் கவலையோட கைசேதத்தோடு எழும்புவான். யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா, யார் இந்த நாளில் என்னை எழுப்பாட்டியது நஷ்டமே என்பதாக சொல்வான். அதுக்கு மாற்றமான முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் தேவியாக உலகத்தில் வாழ்ந்து மரணிச்சா சுப்ஹான் அல்லாஹ், அவர்களுக்கு சுப செய்தி தான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பரு வ ததலக்காஹுமுல் மலாயிகா ஹாதா யௌமுகுமுல் லதீ குன்தும் துஅதூன். அந்த மாபெரும் திடுக்கத்துக்குரிய அந்த நாள் அவர்களை கவலைக்குள்ளாக்காது, அவர்கள் கவலை அடைய மாட்டாங்க. மலக்குமார்கள் சந்திப்பாங்க, சொல்லுவாங்க, ஹாதா யௌமுகுமுல் லதீ குன்தும் துஅதூன், வாக்களித்த அந்த நாள் இதுதான் என்பதாக சொல்லுவாங்க. மேலான கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ் அஞ்சி பயந்து நடந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் கூட்டி வருவான் சொர்க்கத்திற்கு. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்தார்களோ அல்லாஹ் எல்லாத்தையும் கூட்டம் கூட்டமாக கூட்டி வருவான். அவர்கள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. வஃபுதிஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும். சொர்க்கத்துடைய பொறுப்புதாரிகள் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் திபுதும், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டீர்கள், மனமாகிவிட்டீர்கள். ஃபதுஹுலூஹா காலிதீன், நிரந்தரமாக சொர்க்கத்தில் நுழைங்க என்பதாக சொல்லுவாங்க.